கட்டளை தமிழ் பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும், யாரும் மேடையில் பாட மாட்டாங்க. நீங்க எங்கேயாவது இப்போ யோசிச்சு பாருங்க. உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது. அதுக்கப்புறம் நடுவில் நம்ம ஒரு வாய்ஸ் ஓவரில் போட்டுருவோம்னு சொல்லிட்டு பரணந்தி இப்போ நான் குடிக்கிறதுக்கு பேர் இப்போலாம் சொல்ல முடியாது நினைக்கிறேன். அன்னைக்கு ஓகே இந்த பாட்டெல்லாம் எழுதிட்டோம். இது அப்பா மக பாட்டு அப்படின்னா அதுல மகள் எங்கேயுமே இல்லை. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி. ஒரு காதல் பாட்டா ஆயிடுச்சா என்னங்கிறதுக்காக தான் முதல்ல கொண்டு வந்து ஒரு வாய்ஸ் ஓவரில் இப்போ போட்டேன். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. முத்து என்ன சண்டை, இந்த ஒரு பாட்டை லிமிட் பண்ற, இது உலகம் முழுக்க வேற மாதிரி பாட்டா போக வேண்டியவனை வந்து முத்துக்கு ரொம்ப நாள் வருத்தறிஞ்சு ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சோன்னா அதை விட்டா அப்படி. ஏன் ஒருவேளை என் பாட்டு நல்லா இருக்குன்னா எனக்கு பாட்டு எடுக்க தெரியாதனாலையும் எனக்கு பாட்டுனா என்னன்னு தெரியாதனாலையும் அது ஏதோ ஒரு மாதிரி தப்பு. தங்க மீன்களுக்கு அப்புறம் நான் கேட்ட அப்பா மகள் கதை ஒரு 50 வர்ற நிறைய பேர். இப்போ அன்னைக்கு கூட ஒரு பையன் வந்து அப்புறம் மிஸ்கிலன்ட் அனுப்பி விட்டேன். இப்போ அவர் தாடா சூப்பர் ஹீரோ. குழலிலிருந்து யாழினிது என்பர் தங் மக்கள். ஒரு கேமரா வச்சா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கேமரா சிரிங்க பார்க்கலாம். கேமரா பார்த்து பாருங்க அழகா சிஸ்டர் கலக்கிட்டார்ல கௌதம் சார். டான்ஸ் எல்லாம் வேற ஆருங்க சார். டக் 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 டக். மரத்துல இருக்குது காய், மரத்துல இருக்குது காய். தூங்க தேவை பாய். விகடன் பாருங்க எவ்வளவு விகடனுடைய பல்ஸ் இதுதான். பையன் தெரியாம மரத்துல ஏறிடுவான். வேற வழி இல்லாம போயிட்டு 1 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு ஏணி தூக்கிட்டு வந்து மரத்துல வச்சு பையனை எப்படியாவது காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு ஏறி அவனை ஃபர்ஸ்ட் கீழே இறங்குனதுக்கு அப்புறம் தட்டு. அவர் இங்கிலீஷ் நியூஸ் பார்த்துட்டு பொலிட்டிக்கல் டயலாக் தானே. Celebrating Director Ram with debut directors of 2024, powered by Annamal Institute, Hotel Management and Hospital Management. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட்டில் ஸ்காலர்ஷிப் ஆஃபருடன் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ராதா ஹோட்டல், சென்னை. நம்மளோட தமிழ் சினிமால வந்து குழந்தைங்களுக்குன்னு ஒரு படங்கள் வந்து எடுக்கிறதுக்கு யாரும் மனக்கடுறதே இல்லை. அதாவது எடுத்திருக்காங்களா இப்ப சமீப காலத்துல குழந்தைங்க தியேட்டர்ல போய் படம் பண்ணி ரசிக்கணும் கொண்டாடணும்ன்ற மாதிரியான படங்கள் பெரிய குண்டங்களை யாரும் எந்த பெருசா நம்மளுக்கு ஹாலிவுட்ல இருந்து நிறைய படங்கள் வருது, அனிமேஷன், அவெஞ்சர்ஸ் இப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா அதுல பார்க்கும்போது நீங்க வந்து தங்க மீன்களா இருக்கட்டும், பேரன்பா இருக்கட்டும், இப்ப வந்து பறந்து போவா இருக்கட்டும், இது குழந்தைங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய இயக்குநர்கள் வந்து பெருசா எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த இயக்குநர்கள் அப்படி யாருமே இல்லை. இது ரொம்ப தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கான ஒரு உலகமோ இங்க சினிமாக்குள்ள வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். அது வந்து எல்லா விதத்துலையும் சரி, எல்லா ஜானர்லயுமே இருந்தாலும் கூட ஓகே தான். ஆனா அது இல்லைன்றது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது இது கூட முழுக்க குழந்தைகள் படம் இல்லை நம்மளுக்கு. இல்லை, இது ஒரு குடும்பம், எல்லாரும் இருக்காங்க, அப்பா அம்மா குழந்தைங்க இருக்காங்க. இப்போ எனக்கு ஏன் குழந்தைங்க பிடிக்கலாம், குழந்தைங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு ஃபீல் குட் படம்னு போயிட்டீங்க. அப்புறம் எப்படி குழந்தைங்க தானே இருக்கிறதுலே ஃபீல் குட். எப்படி சூரியகாந்தி வந்து ஆச்சரியத்தின் மலரோ, ஒரு மனதை மகிழ்விக்கக்கூடியவர்கள் யாரு, திருவள்ளுவர் காலத்திலிருந்து குழலிலிருந்து யாழினிது என்பர் தங் மக்கள். மக்கள் மலை சொல் கேளாதார் நினைக்கிறேன் கரெக்டா. வயதாக பட் அவர் திருவள்ளுவர் சொன்னது என்னது, மியூசிக் இது இனிது அது இனிதுன்னு சொல்றவங்களா யாருன்னா தன்னுடைய குழந்தையுடைய மழலை சொல்ல கேட்காதவங்க தான். குழந்தைகள் கூட இருக்கிறதுங்கிறது பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அது மேக் யூ ஹாப்பி இல்லையா சார்? நீங்க ஜே பேபின்னு சார், அதை விட என்ன சார் குழந்தை படம் வேணும்? அந்த அம்மாவே அந்த படத்துல குழந்தை தானே. நீங்க எக்ஸ்ட்ரானரியான ஒரு குழந்தைங்க படம் பண்ணிருக்கீங்க சார். அந்த பறந்து போல ஒரு சாங் நான் கேட்டிருந்தேன், அந்த லைக் ஃபாதர் லைக்ஸ்ன்னு பாட்டு, அது ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேட்டிருந்தேன். அந்த பாடல்களுக்கு உங்களுக்கு தொடர்பை பற்றி மட்டும் கேட்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாகவே இருந்தேன். என்னன்னா சார், இப்போ நம்ம ஒரு படம் எடுத்துருக்கோம் சார், அந்த பாடல்களை உருவாக்குற விதத்தை ஒரு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கோம் ஒரு படத்தில். சரி, இப்போ உங்கள் படத்தோட எல்லா பாடல்களுமே இப்போ இதில் லைக் ஃபாதர் லைக்ஸ்ன்னு எப்படி தனித்துவமாக இருக்கோ, தங்கமீன்களில் வந்து ஆனந்தையாளை அதில் நீங்கள் ஒரு வசனம் சொல்லியிருப்பீங்க வந்து மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு அந்த ரொம்ப ஃபேமஸான அது. இவ்வளோ நாள் அந்த பாட்டு கேட்கும்போது கேட்குறது எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பெண் குழந்தை அது வயசாகும்போது நான் ஃபுல்லாக அவளை தாளாடுறது வந்து ஆனந்த யாழை தான்.
அது அப்போ அந்த பாடலோட வரிகளும் சரி, அதே மாதிரி முதல் படம் கட்டு தமிழ்ல இருக்கிற பறவை எங்க இருக்கிறாயா இருக்கட்டும், உனக்கான உன்னோட உனக்காகத்தான் இந்த உங்களோட படத்துல மட்டும் எல்லா படங்களையும் பாடல்கள் இவ்வளவு ஸ்பெஷலா ஒரு 20 வருஷம் 18 வருஷம் ஆனப்புறம் அந்த எல்லா படங்களும் இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. அந்த பாடல்கள் அமைகிற விதம், அதுக்கு நீங்க போடுற எஃபர்ட், அது எப்படி சார் உங்களுக்கு இப்படி அமையுது? அந்த முதல் விஷயம் எனக்கு மியூசிக் தெரியாது. அதனால மியூசிக் டைரக்டர்கிட்ட நம்ம ஒரு டியூன் வாங்குறப்ப எனக்கு புரியலன்னு சொல்லியே நிறைய டியூன் வாங்கிடுவோம் இல்லையா? உண்மை. நீங்க சொன்ன எல்லா பாடலும் நல்லா வருவதற்கான காரணம் அந்த இசையமைப்பாளரும் அந்த பாடலாசிரியரும் தான். நீங்க சொன்ன ஆனந்த யாழை, பறவை எங்க இருக்கிற வரிகள் எல்லாமே தானே இந்த உயிர் உள்ளது, எல்லாமே எல்லாமே இயல்பாவே வந்து திருப்பி வாங்கினதுல வந்தது சார். இது முத்து வந்து என்னுடைய லைக் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு நண்பர், ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர். 2 பேரும் என்ன நினைக்கிறோம் 2 பேருக்கு சொல்லாமே தெரியற அளவுக்கு நட்பு இருந்தது. அப்புறம் ஸ்கிரிப்டை முழுக்க தெரியும் அவனுக்கு. ஒரு 10 நிமிஷத்துல எழுதுற பாடல்கள் தான் அதெல்லாம். அப்படியே டிக்கெட்டில் உட்காந்து முத்து இந்த மாதிரி விஷுவல் காட்டினா அவனு சொல்லுவான், அவனு சொல்ல முடிஞ்சிடும், அவ்வளோதான். ரொம்ப நான் பாட்டு வந்து ஒன்று இருப்பேன், ரொம்ப கவிதையாக வேணாம் அப்படின்னு ஒன்று நினைப்பேன். சில பாடல்கள் கவிதையாக வேணும், அந்த காட்சிக்கு பொருத்தமாக இருக்கணும். இப்போ பாடல்ங்கிறது என்ன, நம்மளால் வசனத்தில் சொல்ல முடியாத, மியூசிக் பிஜிஎம் போட்டும் சொல்ல முடியாத, ஏதோ ஒரு உணர்ச்சியை நடிப்புலையும் வெளிப்படுத்த முடியாத, நம்மளால் ஒரு நம்மளுடைய சினிமா அறிவாக வச்சு ஜெயிக்க முடியாத, விஷுவலாக மட்டுமே ஜெயிச்சிட முடியாத ஒன்று ஒரு இடத்துல ஒரு பாடலை இட்டு அதை இன்னும் நம்ம வந்து சரி பண்ணுறோம். அதான் ஃபஸ்ட்டு. பாடல் நம்மளுக்கு ஒரு குறைய நம்மளால் நம்மளுடைய இன்னபிலிட்டியை சரி பண்ணுறதுக்கு வர்றதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அஸ்திரம் இல்லையா? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய வெப்பன். அப்புறம் கதை, நம்ம வந்து நம்ம ஊர் கதைகள் வந்து பெரிய கதை. நம்ம ஒரு 3 நாள் நடக்கிற 2 நாள் இருக்கிற கதை பண்ணுறதில்ல. ஒரு லைஃப் பண்ணுறோன்னா மாண்டாஜஸ் இருக்குது. மாண்டாஜஸை தாண்டி போகிறதுக்கு பாடல்கள் ரொம்ப ஒரு காலத்தை குறிப்பதற்கு பாடல்கள் ரொம்ப பயன்படுது. அப்புறம் ஒரு பாடல்ங்கிறது அந்த காட்சியில் அந்த சீக்வன்ஸ்னுடைய ஜேர்னரை சொல்கிறதுக்கு பயன்படுது இல்லையா? இப்போ அவர் என்ன ஜேர்னர், அவர் வந்து காதலியை தேடி செல்கிறார். அப்போ என்ன, ஒருத்தர் தேடி அலைகிறார், அவர் இங்கே நிலப்பரப்புகள் மூலமாக அலைகிறார், அவர்கிட்ட ஏதோ தடயங்கள் இருக்குது. தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே, அவ்வளோதானே. பறவையே எங்கே இருக்கிறாய், பறக்கவே என்ன இழைக்கிறாய். நான் வந்து ஒரு லைன் படித்தேன், பேர்ட் தட் மேக்ஸ் யூ ஃப்ளை. இதுதான் முத்துல சொன்னேன், உங்களை பறக்கச் செய்யும் ஒரு பறவை, அதுதான் காதல். இதுக்குள்ளேருந்து ஒன்று வேணும்னா அப்புறம் அவன் இதே மாதிரி ஒரு கவிதை வேறு இருந்தான், பறவை எங்கே இருக்கிறாய். 2 எடுத்து வச்சோம், அவ்வளோதான். பறவையே எங்கே இருக்கிறாய், பறக்கவே என்ன. இப்படி எடுத்துகிட்டு போனாங்க, லெட்டரு கையில் இருந்துச்சு, அந்த லெட்டரில் ஒரு சீல் இருந்துச்சு, அந்த சீல் போட்டு எடுத்து போனாங்க. நீ போட்ட கடிதத்தின் வரிகள் கடலாக, அதில் நான் மிதந்தேனே படகாக. அப்படியே காட்சியில் என்ன இருக்கோ முத்து அது இன்னும் எளிமையாக ரொம்ப அழகாக எழுதிடும். அப்போ நம்ம புதுசாக ஒன்றுமே தெரியல, அந்த மாண்டாஜஸ் எல்லாமே மைண்டில் இருக்குது. இப்படி போகிறோம், இப்படி வருது. ஏன்னா இந்த காட்சி எடுக்கிறப்ப இந்த காட்சி எடுக்கிறப்ப பாட்டு இருந்துச்சு நினைக்கிறேன், பாடல் இருந்துச்சு. இந்த காட்சிக்கு பாடலோட தான் போனோம். ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த லேண்ட்ஸ்கேப் எடுத்து வந்திருந்தேன் நான். போய் ஃபோட்டோகிராஃப்ஸில் நான் அப்போ நிக்கான் FM 10 வச்சுருப்பேன், லொக்கேஷன் போய் அதெல்லாம் எடுத்து வந்து பிரிண்ட் போட்டு என்ன டோனில் வரும், இப்படி வரும், இப்படி காத்தடிக்கும், தனியாக யாருமே இல்லாத இதில் இப்படி ரோடெலாம் போகணும்னா அதை உரையாடல் தீர்ந்தாலும் மௌனங்கள் போகும், கதை பேசி கொண்டே காற்றோடு போகும், சைக்கிளில் போவாங்க. அப்புறம் அந்த பாதை பயணங்களோட நீளாதோ அப்படின்னா அந்த ஜீப் இப்படி போவோம், இப்போ நீளமான ரோடு இருக்கும். இப்படி இந்த விஷுவலை சொல்ல 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 இதை டியூனுக்குள்ளே வந்து தனியான பயணங்கள் இதுடன் தீராதோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் ஒரு பாட்டு எழுதுகிற விதம். இது இப்படின்னா இன்னும் ஒரு இரவு வந்து டியூன் இல்லை, நான் ஒரு நைட் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று, அதாவது ஒரு 8 ஃப்ரேம்ஸில் பண்ணலான்னு அப்போ கேமராமேன் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இல்லை எடுக்கிறப்ப தான் அது பண்ணோம். அவன் எங்கெல்லாம் போகிறான், இதில் இந்த ஒரு பாடலுக்குள்ளே எனக்கு என்னென்னா, அவன் ஒரு சிறு தாடியிலேருந்து தொடங்கி ஒரு பெருந்தாடி உள்ள ஒருத்தனா மாதிரி அவன் வாழ்க்கையில் 2 கொலைகள் செஞ்சு எல்லாத்தையும் இழந்து எங்கேயோ போய் திரும்பி வர்றான். எந்த நகரத்துலேருந்து கிளம்பி போனானோ அதே நகரத்துக்கு அவன் திரும்பி வர்றான். இப்படிங்கிறத நான் ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே சொல்லணும் இப்படின்னு தான் இதான் எழுதுறதுக்கான. அப்போ அதில் தான் போய் பார்க்க யாரும் இல்லை, வந்து பார்க்கவும் யாரும் இல்லை, வழிபோக்கன் வருவான் போவான், வழிகள் எங்கும் போகாது. இதான் அந்த பாட்டோடைய லைனை. இப்படியே சொன்ன, அவனை போய் பார்க்கறதுக்கு யாரும் இல்லை முத்து, அவனை வந்து பார்க்கறதுக்கு யாருன்னா அப்படி எழுதிட்டான், போய் பார்க்கவும் யாரும் இல்லை, வந்து பார்க்கவும் யாரும் இல்லை. அப்போ இன்னும் என்ன இருக்குது மிச்சம், இன்னும் ஒரு இரவு, இன்னும் ஒரு நிலவு, அப்படி வரிசையாக சொல்லிட்டே இருந்தால் அதை என் அஸ்டன்ட் அப்படியே நாங்கள் பேப்பர் எழுதிட்டு போய் அடுத்த நாள் யுவன்கிட்ட கொடுத்தோம். யுவன் அப்படியே இன்னும் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபீலில் பாடி கொடுத்தா. அப்படி அதுக்கப்புறம் நடுவில் நம்ம ஒரு வாய்ஸ் ஓவரில் போட்டுருவோன்னு சொல்லிட்டு, பாரானந்தி இப்போ நான் குடிக்கிறதுக்கு பேர் இப்போலாம் சொல்ல முடியாது நினைக்கிறேன், அன்னைக்கு ஓகே இப்போ கட்டு. இப்படிதான் அந்த பாடல்கள் எழுதின முறை. இது உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது, அந்த பவுடர்லாம் மாண்டாஸ் நம்ம சொல்லுவோம்ல பாட்டில் என்ன வரணும், அவருடைய வாசத்தை அவன் மோந்து பார்த்தான், கோலம் போட்டாங்க, கண்ணாடி சரி பண்ணாங்க, இது பண்ணாங்க, இந்த பை
அப்புறம் அவன் போட்டிருக்க காஸ்டியூம் இதெல்லாம் சொல்ல 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 முத்து வந்து அவன் ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி டெல்லர். ஸோ இதை சொல்கிறப்ப ஈஸியாக மாற்றிட முடியும். ஆனந்த யாழை பாட்டுக்கு நான் யுவன்ட்ட என்ன சொன்னேன், இந்த பாட்டை எல்லாரும் பாடணும். கட்டளை தமிழ் பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும், யாரும் மேடையில் பாட மாட்டாங்க. நீங்கள் எங்கேயாவது இப்போ யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அது பாடக்கூடிய பாடல் இல்லை, அது கேட்டு ரசிக்கக்கூடிய பாடல். அப்போ தங்கமீன்ல முதல் பாடல் என்ன சொன்னேன்னா, எனக்கு இந்த படத்தில் எனக்கு முதல் பாடல் எனக்கு எல்லாரும் இந்த பாட்டை பாடணும், அதனால் அவ்வளோ எளிமையாக இருக்கணும். அப்புறம் அந்த பாட்டோட முதல் வயல் ஆனந்தம் தான் ஆரம்பிக்கணும், இது ஒரு ஆனந்தம்ங்கிற வேர்டில் தான் ஆரம்பிக்கணும் எப்படின்னு முத்து. இப்போ ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அவன் டியூன் போட்டால் அன்றைக்கி அது வசந்த் சார் வந்து க்ரீன் பார்க்கில் ரூம் போட்டு, க்ரீன் பார்க்கில் இந்த பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அதில் அவர் படத்துக்காக ரூம் போட்டிருந்ததில்ல, அவருக்கு தெரியாமல் சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் கேப்பில் போய் அவரோட பட்ஜெட்டில். அதனால் வசந்த் சாருக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். வசந்த் சார் தேங்க்யூ. அது எந்த படம்னு எனக்கு தெரியல, உங்கள் படத்துக்காக இவனை கம்போசிங் போட்டிருந்தீங்க. இல்லை அதுக்கெல்லாம் நான் சொல்கிறது 2010 இருக்கும்னு நினைக்கிறேன், 9 இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய படம். அப்போ வந்து ஆனால் எனக்கு பாட்டு வேணும்னா அப்போ யோன்னு சொன்னேன், இங்கே வந்துடுங்க நான் பிளான் போயிட்டு அவங்க வெளியில் போயிருக்கேன். அந்த கேப்பில் 5 to 5:30 முடிஞ்சிருச்சு அந்த பாடு. அப்படி தான் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் வந்துச்சு. ஸோ இப்போ இவ்வளோ தான் நம்ம அதில் சொல்ல நிலாவை பிடிச்சி விளையாடுவாங்க. அதுக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சு, மீம் மாதிரி. ஏதோ ஃபோட்டோ நான் பார்த்துருந்தேன், நிலாவை 2 பேர் கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. அப்போ என்கிட்ட அஜின்னு இருந்தான்னு நினைக்கிறேன். அவன் சொன்னால் ஈஸி, ஒரு பல்பு இருந்தால் போதும், ஒரு ரவுண்டு பாலில் லைட்டை போட்டு தூக்கி பிடிச்சா நிலா மாதிரி ஆயிரும்னு சொன்னானே. அப்போ நமக்கு சிஜிலாம் ஒன்று சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை அப்படியே பாட்டை எழுதி கொடுத்தான். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சதுன்னா முத்தோட ஸ்பெஷாலிட்டி. அதில் எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டேன், சிறு புள்ளியில் உறங்கும் பணியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. இப்போ நம்மளுக்கு கதை தெரியும், காட்சி தெரியும், ஆனால் அதை எளிமையாக மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் கவிதையாகவும் அதே சமயத்தில் நகைச்சுவையாகவும் உணர்ச்சியாகவும் சொல்ல தெரிஞ்ச அந்த ஒரு லைன் இருக்கும் சார், மண்ணில் இது போல் யாரும் இங்கே வாழ்ந்தது. அது எமோஷன். முத்துக்கு அந்த எமோஷனல் அப்படி வரும். இந்த பாட்டெல்லாம் எழுதிட்டோம், இது அப்பா மக பாட்டு அப்படின்னா அதில் மகள் எங்கேயுமே இல்லை. இது ஒரு காதல் பாட்டாக ஆயிடுச்சா என்னங்கிறதுக்காக தான் முதல்ல கொண்டு வந்து ஒரு வாய்ஸ் ஓவரில் அப்போ போட்டேன். முத்து என்ன சண்டை, இந்த ஒரு பாட்டை நீ லிமிட் பண்ணுற, இது உலகம் முழுக்க வேற மாதிரி பாட்டாக போக வேண்டியவனை வந்து நீ ஒரு தந்தை மகள் பாசமாக லிமிட் பண்ணது யாருமே. நான் சொன்னேன் எனக்கு படத்துக்கு அதான் தேவை அப்படின்னு சொல்லி அதை பண்ணோம். முத்துக்கு அது ரொம்ப நாள் வருத்தறிஞ்சு ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சோன்னு அதை விட்டேன் அப்படி. அதனால் முத்து கூட ஒர்க் பண்ணதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ மதன் கார்கி சார். மதன் கார்கி வந்து லைக் ஒரு வெரி ஹார்ட் ஒர்க்கர். அது அவருக்கும் இதே குவாலிட்டிஸ் இருக்குது. ஒரு ரைட்டர், ஒரு ஸ்கிரிப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார், லேயர்ஸ். ஆக்சுவலாக இந்த படத்தில் இவ்வளோ பாடல் வைக்கலாங்கிற ஐடியா கொடுத்து இந்த படத்தை மெயின் ஸ்ட்ரீமாக மாற்றினதே அவர் தான். இவ்வளோ தான் பாடல் என்னோட வேலை. அந்த பாட்டு நல்லா வர டியூன் போட வேண்டியது இசையமைப்பாளரோட வேலை, எழுத வேண்டியது பாடலாசிரியரோட வேலை. நம்ம கூட இருப்போம். நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவேன்னா, நம்மளுடைய போதாமை இருக்குல்ல, அதை கெடுத்துடாமல் இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவேன். நம்மளுடைய இசை போதாமை அந்த பாடலை கெடுத்துடக்கூடாதுன்ட்டு நான் ஒரு டியூன் கொடுத்தேன். என்ன பண்ணுவேன்னா, நான் உடனே நான் இருக்குன்னா எனக்கு பிடிச்சிருச்சுன்னு கூட சொல்ல தெரியாது. ஏன்னா அது வெறுமனா இதுதானே இருக்கும். எப்படி இருக்கும் உங்களுக்கு பாட வரும், சும்மா ஏதாவது டியூன் சொல்லுங்க பார்க்கலாம் சார். எனக்கு பாடவே அவ்வளோ பெரிய பாட்டு பாடி நடிச்சிருப்பீங்க. அதான் சார், அதுல சேத்தன் சார் சொல்லிட்டே இருப்பாரு, தயவு செஞ்சு நீங்க பாடாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. உங்களுக்கும் இசைக்கும் ரொம்ப தூரம் இருக்கு, தயவு செஞ்சு பாடாதீங்க. அவர் சொன்னாரு, நீங்க வந்து பாரி நீங்க இது பண்ணாதீங்க, டைலாக் மட்டும் டப்பிங் இல்ல, பாட்டு கூட டப்பிங் எடுக்கலாம், தப்பு இல்ல, வேற யாருன்னா பாட வைக்க அப்படின்னாரு. ஸோ இந்த டியூன்லாம் நம்மளுக்கு எனக்கு நம்ம பாட்டு, ஆனால் நான் ஒரு 100 தடவையாவது கேட்பேன் அதை போட்டு போட்டு போட்டு. எனக்கு மைண்டில் பாட்டு ஹிட் ஆகுமா அப்படி யோசிக்காம என் விஷுவலுக்கு ஏன்னா பாதி பாட்டு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் போடுற மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபுட்டேஜ் ஆல்ரெடி இருக்குது, இவங்க பாட்டுக்கு வேகமாக போட்டால் அதையும் மாற்ற முடியாது. ஏன்னா யுவன் இருக்கக்கூடிய வேகத்தில் நம்ம பாட்டு வாங்கிட்டு ஷூட்டிங் பண்ண இன்னும் ரொம்ப நாள் ஆகிடுங்கனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டு வேறு இதான் ஃபுட்டேஜ் வேறு போட்டு நம்ம வேறு வழியில் எடுத்துட்டோம். இப்போ எடுக்கிறப்ப இப்போலாம் பாட்டு என்னென்னா எப்படி எடுக்கிறோம், மாண்டாஸ் தான், டான்ஸ் தான், நம்ம வேறு ஏதோ பீட் போட்டு எடுத்துகிட்டு இங்கே வந்து சேர்த்திக்கிறது தான். இது வரைக்கும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த மியூசிக் பாட்டு இருந்தால் கூட பாட்டு போட்டு, ஏன்னா எனக்கு பாட்டு தெரியாது, நம்மளை பீட்டு இந்த சீன் பிரி ஷார்ட் ஆர்டர் பிரிப்பாங்க பீட்டு, அதெல்லாம் நம்மளுக்கு பாட்டு எடுக்கிறது தான். எடுத்துட்டு அது அந்த பாடலுடைய தன்மைக்கு நம்மளால் காட்சிகள் கிடைக்குதா, விஷுவல்ஸ் கிடைக்குதா. மேபி நீங்கள் ஏன் ஒருவேளை என் பாட்டு நல்லா இருக்குன்னா, எனக்கு பாட்டு எடுக்க தெரியாதனாலையும் எனக்கு பாட்டுனா என்னன்னு தெரியாதனாலையும் அது ஏதோ ஒரு மாதிரி தப்பிச்சு வந்துடுதுன்னு நினைக்கிறேன். இல்லை சார், அதில் நம்ம காட்சிக்கு தேவையான முடிந்த அளவுக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப எவ்வளோ எளிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு பாடல் நல்லது அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ நம்ம ரோட்ல வந்து போய்க்கினே இருக்கோம், ரோட்ல போகும்போது வந்து ஒரு நாயோ போகும்போது வந்து அடிச்சு அதை வந்து நீங்க அப்படிலாம் இல்லை, நீ வந்து மனித நலன் கருதாம, இப்போ ஒரே ஒரு சேலஞ்சு, சமூக நலன் கருதாம மனித நலன் கருதாம ஏதாவது பேசணும். இல்லண்ணா இது எல்லாரும் பேசலாம்ல. இப்ப நான் சொன்னதுக்கு இவர் ஏதாவது எனக்கு அண்ணனுக்கு கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். சும்மா ட்ரை பண்ணுங்களேன், ஏதாவது நகைச்சுவையா பேச சொல்லிருக்காங்க. அவர் சொன்ன நீங்க அப்படி ஒரு காட்சி வச்சிருப்பீங்க, ஒரு நாயை எடுத்து நாயை எடுத்து போய் வந்து புதைக்கிறது வந்து எனக்கு அதான் சொல்ல வந்தேன்.
அது ஆக்சுவலா என்னன்னா அது யாருமே இது வரைக்கும் இல்ல அப்படின்னா இல்ல அப்படின்னா எனக்கு ஒரு இப்போ நான் ரொம்ப தயக்கமான ஒரு ஆள். ரோட்ல அடிபட்டா நான் ஃபங்காய் நின்றுவேன். சார் ஓடுவாங்கல்ல, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கும். நான் எனக்கு இயல்புல எனக்கு எப்படி இருக்குன்னா, அங்கே சத்தம் அப்படி ஷாக்காக அப்படி நின்றுவேன். எனக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த உடனே என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தோணாது. ஆனால் நான் நிறைய பேர் பார்த்து உடனே ஓடுவாங்க. அதாவது அப்படியே பைக்கை கீழே போட்டு ஓடி போய் தூக்குவாங்க. அந்த ஸ்பான்டேனியஸாக வரும். ஆனால் சில பேருக்கு அது வராது. அப்படியே ஒரு மாதிரி நல்லா தயங்கி அப்படி ஒரு மாதிரி நின்றுவேன். ஆனால் அப்படி ரோட்டில் அடிப்பட்ட நாய்களை யாரோ ஒருத்தர் புதைச்சிட்டே தான் இருக்காங்க. நீங்க அப்படி இழுத்து போடுங்க, ரோட்டில் நாய் பார்த்துருக்கீங்களா? எங்கேயோ யாரோ ஒருத்தர் குழி தோண்டி புதைச்சிடுறாங்க இல்லையா? புரியுதானே? அது ஒன்றும் அவ்வளோ, அதனால மனிதர்கள் நல்லவர்கள்லாம் நம்புங்க. நான் நிறைய வந்து பார்த்துருக்கிறேன் அந்த மாதிரி. ஆனா எனக்கு நீங்க அதுல அப்படி ஒரு காட்சி வச்சதுனால அதை நான் தான் சொல்றேன். அது பார்த்த காட்சி தான் அது. அது ஒன்றும் நான் எடுக்கிறப்ப அப்படிலாம் யோசிக்கல. இப்போ அவங்களுக்கு இருக்காங்க, ஏதோ ஒரு மாண்டாச் வேணும். அப்போ எனக்கு என்னன்னா, இந்த கதாநாயகன் ஒரு செக்ஸிஸ்ட் இல்லையா? ஒரு ஆணாதிக்கவாதி. அவனுக்கு பெண்கள்கிட்ட பழக தெரியாது, ரொம்ப பொசசிவான ஒருத்தன். ஆனால் அது அவனுக்குள்ள வேற ஒன்று இருக்கு. அவன் பின்னாடி மாற முடியும், எது ரிசரெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அவன் அப்படி இருக்கிறதுக்கான காரணம் அப்படி தான் பழகணும். அவன் வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இருக்கான். அப்போ அவன் மாறி வருவதற்கான ஒரு மனிதன் ஒன்று இருக்கு. பின்னாடி வந்து அவன் போய் நாகூரில் ஒரு கழுகுகள் சுற்றி இருக்கக்கூடியவர்லேருந்து ஒரு பிரேதத்தை எடுத்துகிட்டு கொண்டு வந்து இதில் வைக்கணும். அப்படி தான் அவனுடைய பாவத்தை வந்து அவன் வந்து கழுவ முடியும். அப்படின்னா அப்போ எனக்கு வந்து அதுக்கு ஒன்று தேவைப்படுது. இதுவும் கதையினுடைய இதுல இருந்து தான் வருது. அதுக்கு என்ன காட்சி வைக்கலாம் அப்படின்னா, அப்போ நம்ம பார்த்த காட்சி, இவனை எப்படி நான் வந்து சேவ் த கேட் புக்கு மாதிரி ஒரு பூனையை காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான் நம்ம கதாநாயகன் இல்லையா? இதுல இந்த கதாநாயகன் அப்படி அவ்வளோ பூனையை காப்பாற்றுற கதாநாயகன்லாம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் இறந்த நாய்க்குட்டியை அவன் புதைக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். இப்படிங்கிற இடத்துல தான் அந்த காட்சி வரும். நடிகர் ராம் அது ஏன் அப்படின்னு நின்றுச்சு? இல்ல நீங்களா சொல்லணும் இல்லையா? அவர் தான் எக்ஸ்ட்ரானரி நடிகர். நீங்க சொல்லுங்க. நீங்க போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீங்க எதுவுமே சொல்ல. நடிகர் ராம் எப்படி அப்படின்னு கேட்கிறாரு, நீங்க சொல்லுங்க. அதுல நடிப்பு வருதா வரல? இல்லைன்னா ஏன் நீங்க அதுக்கப்புறமா படம் நடிச்சனே, சைக்கோ, சவரக்கத்தி. சவரக்கத்தில பெர்ஃபார்ம் நல்லா இருக்கும். என்னையும் கூப்பிடுங்க, ஏதாவது காமெடி படம் பண்ணா. கண்டிப்பா எனக்கு உங்க மாடுலேஷன்ல பேசினீங்கன்னு ஆசை, வருமானு தெரியல எனக்கு. அப்படியே வரல சார், கட்டாயமா வருமா? வரும். சரி, நீங்க பண்றீங்கன்னா சொல்லுங்க, நான் பண்றேன் உங்க கூட. எனக்கு இந்த பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. எனக்கு ஜே பேபி பார்த்ததுல இருந்து இவங்க ரைட்டிங், இவர் அந்த எமோஷன் அணுகிற விதம் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இம்மிடியேட்டா பாக்குறவங்க மனசுக்குள்ள போற மாதிரி இருக்கும் எல்லா காட்சியுமே. அப்புறம் ஹியூமர் இல்லையா? நீங்க கேட்ட நான் கேட்ட சார் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஜமாக்கு என்ன கேரக்டர் கேட்டீங்க? அப்பா கேரக்டருக்கு சார். ஆனா நடிக்க மாட்டேன்னு சொல்லல, நீங்க பிஸியா இருந்துட்டீங்க. ஆமா, எல்லாரும் அப்பாவே இதுல பறந்து போ ஷூட்டிங்ல இருந்தீங்க. எங்க ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி, எனக்கு ராம் சார் இருந்தாருன்னா சூப்பரா இருக்கும், எனக்கு அந்த இளவரசன் அப்பா கேரக்டருக்கு வந்து, ஏன்னா சார் எனக்கு அப்ப ஏதாவது மாட்டி சாரோட ஆக்டிங் வந்து எனக்கு நம்மளுக்கு அந்த சரியா அந்த ஒண்ணு வந்து நடிப்பதுக்கு ஒரு பயம் என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு ஆக்சுவலா நடிக்க தெரியாது. ஃபர்ஸ்ட் ரூல் அது உண்மை, அதை ஒத்துக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே எழுதி நடிக்கிறப்ப என்ன வசதினா, நமக்கு எப்படி காப்பாத்திக்கிற மாதிரி ஷார்ட் வச்சுக்கலாம். ஆட்டோ டியூன் இருக்குல்ல மியூசிக்ல, அந்த மாதிரி நானும் இதுக்கு ஒரு டைரக்டர் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே இந்த எமோஷன் அவர் மேல போட்டலாம், அந்த எமோஷன் அப்படி தப்பிக்கலாம். இப்ப சவரக்கத்தி மாதிரி ஒண்ணு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அது மிஸ்கின்ல இருக்காங்க இருக்காங்க, சும்மா அவங்க பேசுறதுக்கு மாத்தி பேசினா போதும், பேண்ட் கலண்டா புடிச்சு அந்த மாதிரியான இதுல போயிடும். அப்புறம் அங்க வந்து என்னன்னா, மாட்டின அடிமை ஆதித்யா மிஸ்கினோட தம்பி. நானும் என்ன சொல்லலாம், மிஸ்கின் என்ன சொல்லலாம், என்ன வேணாலும் என்ன சொல்லலாம், 2 டைரக்டர் மாட்டின ஒருத்தர் தான் அவரு. ஸோ அந்த செட்டே எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறத விட ஹிலேரியஸாக தான் அந்த மாதிரி. ஓகே, அப்புறம் மிஸ்கின் கம்ஃபர்ட் வந்தனால சைக்கோவில் வந்து சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ் கூப்பிட்டா பண்ணோம். ஆனால் அப்புறம் புதுசாக ஒருத்தர் வரப்போ எனக்கு என்ன பயம், நல்ல கதை சொல்லுவாங்க, எனக்கு என்ன பயம் வரும்னா, இதை போய் நம்மளால் நடிக்க முடியலன்னா அந்த படத்துக்கே அது ஆபத்து ஒன்று. அப்புறம் 2வது கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு எமோஷனலாக ஒரு கேரக்டர் பண்ணால் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கும். நம்ம டைரக்ஷனும் பண்ணிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து ஒரு வேலைகளை பார்த்துட்டு உங்கள் மைண்ட் அவ்வளோ ஆக்குப்பைடாக இருக்கப்போ, நம்ம இன்னொரு கதையை புரிஞ்சு அந்த எமோஷனை உள்ளுக்கு எடுத்து நம்ம இப்போ நடிக்கணும்னா அந்த ஸ்லாங் மாற்றணும் இல்லையா? நான் சும்மா ஒரே மாதிரி நடிச்சு போகிறோம். இப்போ இவர்னா இவர்கிட்ட ஒரு ஸ்லாங் கற்றுக்கலாம், இவர்கிட்ட போனால் நான் ஏதாவது லேர்ன் பண்ணலாம், இப்படின்னு ஏதாவது ஒன்று நம்மளை இது பண்ணுறப்ப நடிக்கலான்னு தோணலாம். அப்படிப்பட்டவங்க யாரும் நம்மள்ட்ட வர மாட்டாங்க. நம்மள்ட்ட வர்றதெல்லாம் அப்பா இல்லை, அப்பா என்ன சென்ஸ் எப்படி, நான் தப்பாக சொல்ல, தங்க மீன்களுக்கு அப்புறம் நான் கேட்ட அப்பா மகளுக்கு அதை ஒரு 50 வர்ற நிறைய பேர். இப்போ அன்னைக்கு கூட ஒரு பையன் வந்து அப்புறம் மிஸ்கின் அனுப்பி விட்டேன். இப்போ அவர் தான்டா சூப்பர் ஹீரோ. நிறைய பேர்த்த நான் மடை மாட்டிடுறது. ஆனா அவர் இப்ப பல கோடிகளுக்கு போயிட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் இது பண்றேன். மிஸ்கின் நெக்ஸ்ட் ஸ்டார் ட்ரை பண்றீங்களா? இல்ல உண்மையாவே இன்னைக்கு அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா ஆக்சுவலா மிஸ்கின் நடிகர். அவருக்கு வந்து முதல்ல கண்ணை பயன்படுத்த தெரியும். நம்மளுக்குலாம்
கண்ணை இங்கேருந்து திருப்பி பார்த்தா கழுத்து தான் திருப்பி பார்ப்போம். நம்ம பரதநாட்டிய டான்ஸர் கிடையாது, கண்ணை திருப்ப தெரியாது, நம்ம கூச்ச சுபாவம் உள்ள ஒருத்தர் தான். நீங்களாம் இவரெல்லாம் இயல்பு நடிக்க வருது. இப்போ அழகா சொன்னார் இந்த சார் அந்த எப்படி சொன்னீங்க, அந்த தமிழையே எப்படி சொல்லுவார், வணக்கம் 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 கொட 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 கொட. இப்படிலாம் நான் யாரையும் இமிடேட் பண்ணது கிடையாது. நம்ம ரொம்ப நல்ல பையனா ஸ்கூல்ல யாரையும் கிண்டல் அடிக்காம இப்படி இருந்த ஒரு ஆள். அப்புறம் வந்து ஒரு கேமரா வச்சா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கேமராக்கு சிரிங்க பார்க்கலாம். கேமரா பார்த்து அதான் பாருங்க அழகா சிரிச்சிட்டேன். எனக்கு வரவே வராது. நீங்க சிரிச்சிட்டே இருக்காரு, அவருக்கு சிரிப்பு வருது. ஸோ இதுதான் நடிப்பதோட பிரச்சனை. இப்போ நம்ம இது தெரியாம அவனை கூட்டு போய் சார் சிரிங்க சார்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, நீ எங்க இப்படி சிரிக்கிறது? அப்போ எனக்கு நிறைய பலவீனங்கள் இருக்குல்ல, நடிப்பு தெரியாது. நம்ம வந்து என்விரான்மெண்டல் ஆர்டிஸ்ட் மாதிரி அன்னைக்கு வரல, அதனால நம்ம நடிச்சோம். ஒருத்தர் நடிக்க வேண்டியதுக்கு வரல, அதனால நம்ம நடிச்சோம். சப்ஸ்டியூட். அப்போ நம்ம என்னைக்குமே அந்த சப்ஸ்டியூட்டுங்கிறது மைண்ட்ல வச்சுட்டே தான் அதை சார் பண்ணோம். எல்லாருமே அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சரி, அதுக்கப்புறமா நடிப்பு வந்து அப்படியே அப்படி வருது. இல்ல அதான் ஒரு இதுவா ஆரம்பிக்கும் போது இந்த 4வது படம் 5வது படம் 6வது படம் ரொம்ப பயங்கர சீனியரா அப்புறமா பயங்கரமா பெரிய ஆர்டிஸ்ட். நீங்க எனக்கு வந்து உங்க ஸ்லாங் சொல்லி கொடுங்க ஒரு நாள். சார் நீங்க முன்னாடில இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க சார், கண்டிப்பா ஒரு படம் பண்ணிருங்க சார் 2 பேரும். எனக்கு அவர் எப்ப கூப்பிட்டாலும் எனக்கு ஓகே தான். ஆனா அவருக்கு என்ன பலம்னு எனக்கு தெரியல. அதான் சார் இப்ப சொன்ன மாதிரி இன்னைக்கு டேரக்டர்ஸ் தான் நிறைய படங்கள்ல ஒரு 2 டேரக்டர் தான் நடிச்சிடறாங்க சார். அது கௌதம் மேன் சாரா இருக்கலாம், மிஸ்கின் சாரா இருக்கலாம், அமீர் சாரா கலக்கிட்டார்ல கௌதம் சார். டான்ஸ் எல்லாம் வேற ஆருங்க சார். டக் 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 டிராகன் அதெல்லாம் செம்மையா பண்ணிருந்தாரு சார். அது இல்லாம நீங்க யோசிச்சு பாருங்களா, எல்லா டைரக்டர்ஸ்டையும் ஒரு பயங்கர கன்விக்ஷன் இருக்கு. இப்போ கௌதம் சார்லாம் அவர் நான் தமிழ் சினிமாவில் பார்த்த மிகப்பெரிய தைரியசாலி கௌதம் சார். அவர் வந்து எவ்வளோ பெரிய போராட்டத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய மனமும் திறமும் படைத்தவர். தன் மேல அவர் கொண்டு வந்திருக்க நம்பிக்கையும் அவர் சந்தித்த சிக்கல்கள் இருந்து அவர் வெளிவருவதற்கு விஷயங்கள் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரானர்லி போல்டு. உடலும் மனசும் அது கௌதம் சார் சொல்லலாம். நீங்க ஷூட்டிங் போகும்போது ஸ்கிரிப்ட் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிடுவீங்களா, இல்ல அங்க போய் ஏதாவது கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி உங்களுக்கு எப்படிப்பட்ட பதில் சொல்லுங்க. நகைச்சுவாவே சொல்லு, உங்க எக்ஸ்பீரியன்ஸா சும்மா இல்ல நீங்க எல்லாரும் கோன் ஸ்கிரிப்ட் எழுதுற பழக்கம் இருக்குல்ல? இருக்கு சார். நீங்க ரிஹர்சல் நானும் நீங்க எழுதிடுவோம் சார். எழுதுவீங்க. நீங்க பக்கம் எழுதுறேன், நான் எழுதிடுவேன். நீங்களா எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன். எங்கள் ஜென்ரேஷனில் ஸ்கிரிப்டை சொல்லுவோம் நாங்கள். உங்களுக்கு இப்போ நீங்கள் முழு கதை சொல்லுவீங்கல்ல. இப்போ நாங்களாம் அன்றைக்கி ஒரு படம் பண்ணோன்னா போய் ப்ரொடியூசர் கிட்ட முதல் ஷாட்லேருந்து லாஸ்ட் ஷாட் வரைக்கும் சொல்லணும். அவர் ஓகேன்னு சொல்லிட்டோன்னா அப்புறம் நடிகர்கிட்ட சொல்லணும், அப்புறம் அவங்க கூட நடிக்கிற நடிகர்கள்ட்ட சொல்லணும், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்லணும், அப்புறம் கேமராமேன்ட்ட சொல்லணும், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சொல்லணும். புக் இருந்தால் கூட படிக்க மாட்டாங்க, நீங்கள் கதை சொல்லிவிடுங்கம்பாங்க. நரேஷன் எப்போ வச்சுக்கலான்னு கேட்பாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே நரேஷன் தான். அப்போ ஒரு டைரக்டருங்கிறவங்க வந்து கதையை நரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நரேட் பண்ணுறப்ப கதை மாறிட்டே இருக்கும். அதாவது இப்போ இவர் கதை கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு கதை வந்து கொஞ்சம் ஹியூமராக மாறிடும். இவர் கதை கேட்டார்னா சீரியஸ் ஆகிடும். இவர் கதை கேட்டார்னா பொலிட்டிக்கல் ஆகிடும். அவர் கதை கேட்டார்னா ஒரு நடிகனுக்கு ஏற்ற மாதிரி ஆகிடும். அவர் கதை கேட்டார்னா கொஞ்சம் ஸ்லாங்லாம் உள்ள இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரோ இதுலேயே பல வெரைட்டிகள் இல்லை, அந்த கதை அதுக்கேற்ற மாதிரி மாறிடும்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எப்படி கதை கேட்குறீங்களேருந்து கதை சொல்கிற யுத்தியை மாற்றுவாங்க. அப்போ அந்த ஸ்கிரிப்ட் டெவலப் ஆகிட்டே இருக்கும், அது எவால்வ் ஆகிட்டே இருக்கும். எழுதுறப்ப என்ன ஆகுதுன்னா யூஆர் லாக்கிங் த ஸ்கிரிப்ட் இல்லையா? எழுதுறது எதுக்காக எழுதிக்கணும்னா மறந்து போயிருங்கிறதுக்காக பேப்பர் எழுதி வைக்கிறோமே தவிர, பேப்பரும் பேனாவும் இல்லைன்னா அப்புறம் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்க மாட்டோமா என்ன? பேப்பரில் யாரும் ஸ்கிரிப்ட் எழுதலை, பேப்பரில் ஸ்கிரிப்டை பதிஞ்சு வைக்கிறோம், ஏன்னா நமக்கு மறந்துடக்கூடாது. ஆனால் ஸ்கிரிப்ட் இங்கே தான் இருக்குது, அதனுடைய மொத்த ஒழுங்கும் இங்கே இருக்குது. அதை நம்ம வந்து குறிப்புகளாக எடுத்து வைக்கிறோம். இல்லாட்டி நம்ம அதை எழுதி வச்சுட்டா நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் பார்த்துருக்கேன், இப்போ நான் ஸ்கிரிப்ட் கொடுப்பேன், கொடுத்துட்டு படிச்சுட்டு சொல்கிறத விட சொல்கிறதுக்கப்புறம் திரும்ப இப்போ நான் ரைட் தான் பண்ணுவேன் நான். ஏன்னா அது கொடுக்கக்கூடிய அந்த இம்பேக்ட் டு த ஆக்டரும் கேமராமேன் எல்லாருமே ஒரு மியூசிக் டைரக்டர் போகிறப்ப பாட்டினுடைய என்ன காட்சின்னு எழுதி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் சொல்லியோ காட்டினா அது இன்னுமே பெட்டராக வருது. ஒரு மியூசிக் டைரக்டர்ட்டுமே நோட்ஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக, எனக்கு மியூசிக் தெரியாது, ஆனால் நான் என்ன சொல்லுவேன், எனக்கு இப்போ வந்து ஒரு காலையில் பொழுது விடிகிறப்போ ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்போ ஒருத்தன் வந்து நடந்து போயிட்டுருக்கான், அவன் கால் வந்து உஷ்ணமாக இருக்குது, அப்போ ஒரு பனித்துளி அவன் காலில் பட்டால் அவன் முகம் எப்படி மாறும், அந்த மாதிரி ஒரு மியூசிக் வேணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவான், அவருக்கு அது புரியுது. இப்படி பேச 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 நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்ல. ஆனால் இதை எழுதி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, கிழிச்சு போட்டு போயிடுவான் இல்லையா? யாரா இவன் காலில் பனித்துளி அந்த துளின்னு எமோஷனலை எழுதுறதுங்கிறது டிஸ்கிரிப்டிவாக எழுதலாம். ஆனால் ஒருத்தர் நான் மட்டுமே பண்ணுறேன். கொலாபரேட்டிவ் ஒர்க்கில் என்ன இருக்குன்னா, நான் வந்து அவரை இன்ஸ்பயர் பண்ணோம், என்னுடைய கேமராமேனை, என்னோட நடிகரை, என்னுடைய மியூசிக் டைரக்டரை. அப்போ ஸ்கிரிப்டை சொல்கிறப்ப அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க. இது ஒரு பக்கம். இப்போ ரிஹர்சல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல். இப்போ நம்ம வினோத் ராஜ், நீங்கள் ரிஹர்சல் பண்ணீங்க, நீங்களும் ரிஹர்சல் பண்ணீங்க, நீங்களும் இப்போ டோட்டலாக நான் வந்து ரிஹர்சல்லே பண்ணாத ஒரு ஆள். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ரிஹர்சல் பண்ணால் ரொம்ப ரிஹர்சல் எதுக்கு பண்ணலாம்னா சும்மா ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப டீட்டெயில்டு ரிஹர்சல் இருக்கக்கூடாது,
அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ அது வந்து ஒரு ஸ்கூல். இப்போ நீங்கள் ஆனால் டீட்டெயில் ரிஹர்சல் பண்ணிட்டு போகிறதுல வேற ஒரு பலம் இருக்கும். ரிஹர்சல் பண்ணாமல் போகல என்னென்னா ஒரு ஒரு அங்கே தான் முதல் தடவை நடக்கும், நிறைய ஃப்ளாவோடு இருக்கும். அதை கொஞ்சம் ஒரு ரெண்டாவதுல வந்துடும். ஏன்னா நான் எப்படி நினைப்பேன்னா அது வந்து நடிகர்களை பொறுத்து தான் மாறுது. இப்போ ஒரு புது நடிகரை கூப்பிட்டு வரோம், எல்லாரும் புது நடிகராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிஹர்சல் கொடுத்தாங்க. என்னன்னா கேமரா எங்கே இருப்பாங்க, என்ன ஏது, அந்த அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியருக்கே ஒரு ரிஹர்சல் கொடுத்தாங்க. இப்போ ரிஹர்சல் கொடுக்குறது கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் வேணும். இப்போ ஸ்கிரிப்டுங்கிறது எதுக்காக பயன்படுதுன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரே நேரத்தில் நம்மளால் கதை சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பேப்பர் அனுப்பி படிங்கன்னு சொல்லலாம். அதுக்கு இப்போ ஜூம் காலும் வந்துருச்சு. இப்போ ஜூம் காலில் கதை சொல்கிறது இன்னுமே ஈஸியாக இருக்குது. எனக்கு என்னென்னா இப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்க பாரி ஜூம் காலில் எனக்கு மிட் க்ளோஸ் வந்துடும் அப்படியா. இவரோட ரியாக்ஷன் இப்போ இவர் ஸ்லிப்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நான் இப்போ வந்து ஒரு 50 லென்ஸில் பார்க்குறேன்னா ஒரு 100 லென்ஸில் பார்க்குற மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கோங்க. ஆனந்த விடனுடைய மொத்த சிரிப்பு மொத்த தான் இருக்கு. ஐயோ அப்போ கதை சொல்கிறத நான் எனக்கு எப்போதுமே நீங்கள் அந்த முகம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கதை பேசிகிட்டு இருக்கப்போ கண்ணு மாறினா கூட எனக்கு பேச வராது இல்லையா. இப்போ நான் உங்களை பார்த்து பேசுனா உங்களை நீங்கள் எனக்கு ரியாக்ட் பண்ணலைன்னா நம்ம டக்குன்னு நம்ம இறங்கி தப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். இப்படி தான் ஸ்கிரிப்ட் டெவலப் ஆகும். இப்போ அப்போ முதல் 4 படங்கள் இப்போ பறந்து போக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஹாட் ஸ்டார் அவங்க வந்து கொடுத்து, ஏன்னா அவங்க கொடுத்து அவங்க அதில் வந்து அவங்க ஏதோ ஒரு வச்சுருக்காங்க பேர், ஏதோ அவங்களுக்கு ஒரு சென்சார் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அதனால் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா வேலை நடக்காது. அதுக்கு முன்னாடி யார்ட்டையும் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வாயில் சொல்லிடுவோம். அப்புறம் டைலாக்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ தடவை கதை சொன்னதுக்கப்புறம் எப்படி மறக்கும்? அது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கட்டுறது தமிழ் தலைகளாக கூட சொல்லுவேன் நான். இந்த பக்கத்தில் அந்த பக்கம், அந்த பக்கத்தில் இந்த பக்கம் இப்படி. அப்புறம் இன்றைக்கி வந்து எடிட்டிங் ரிப்போர்ட் இல்லை, இன்றைக்கி கிளாப் இல்லை, ஷார்ட் ஆர்டர்லாம் கொடுக்கறது விட்டாச்சு, ரோல் ஆக்ஷன் அவ்வளோதான். அப்போ ஷார்ட் ஆர்டரும் மாறிடுச்சு இன்றைக்கி. முன்னெல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு மாஸ்டர் ஷாட்டு 2 ஷாட்டு அது இது இன்செட்னு ஒரு அசிஸ்டன்ட் உட்காந்து பிரிப்பாங்க. இப்போ பேப்பர் இருந்தால் தானே பிரிப்பீங்க, சொல்கிறது தானே பேப்பர். இப்போ கட்டுறது தமிழ்லாம் சொல்கிறது தான். ஆனால் என்னென்னா சொல்கிறது எப்படி இருக்கும்னா டீட்டெயில் டு த கோராக இருக்கும். இப்போ ப்ராப்பர்ட்டினா அதெல்லாம் எழுதி நம்ம ஃபுல் ப்ரீ ப்ரொடக்ஷனில் யாரோ ஒருத்தர் எழுதி வச்சுருப்பாங்க நம்ம சொல்கிறத. அதாவது வெர்ஷன் மட்டுமே கட்டுறது தமிழுக்கு ஒரு 20 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நரேஷன், இந்த நரேஷன், இந்த நரேஷன், இந்த நரேஷன். அப்போல்லாம் அந்த கேசட் இருக்குங்களே, இந்த போட்டு ரெக்கார்ட் பண்ணி எழுதிட்டா ஒரு அசிஸ்டன்ட் உட்காந்து அந்த நரேஷன் திரும்ப டைப்லாம் பார்க்குறது மொத்தத்தை எழுதி வச்சிடணும். இப்போ நம்ம ஷூட் போகிறதுக்கு முன்னாடி தேவைன்னா ஒரு காட்சிக்கு ஒரு 10 ரெஃபரன்ஸ் இருக்கும். 10 ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்கலாம். ஆனால் உங்களுக்கு கரெக்டாக தெரியும், அது 10 தடவை பேசி அதுவே எடிட் ஆகி அதுவே குறைஞ்சி அதுவே இது போய் எங்கே டீ டம்ளரை வைக்கிறான், எங்கே லைட் வருது, எப்போ ஜீப் குலுங்குது, எப்போ தலை குலுங்கணுங்கிற எடிட்டிங் டிரான்சிஷன் வரைக்கும் உங்களுக்கு நரேஷனில் இருக்கும். இப்போ பவுண்டட் ஸ்கிரிப்டோட போனாலும் சரி, இல்லை பவுண்டட் இல்லாமல் போனாலும் சரி, ஸ்கிரிப்ட் லாக் பண்ணாமல் ஷூட்டிங் போக முடியாது. அது பேப்பரில் எழுதுறதும் எழுதாததும் அவங்கவுங்க மெமரி சம்மந்தப்பட்ட விஷயம். ஒன்று, எனக்கு டைலாக் பேப்பரில் எழுதிட்டா எனக்கு ஒரு பிரச்சனை என்ன இருக்கும்னா, எனக்கு ரொம்ப லாக் ஆன மாதிரி, ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மாடுலேஷனில் அதை சொல்லவே முடியாது. எனக்கு டைலாக் ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிறத விட நான் வந்து சும்மா நான் சொல்லுவேன் இதுதான் டைலாக் அப்படின்னு ஒரு தான் சொல்லுவேன். அவரோட மெமரியிலேருந்து அந்த டைலாக் எப்படி ரிப்பீட் பண்ணுறாருன்னு பார்ப்பேன். அதுலேயே ஓரளவுக்கு வந்துச்சுன்னா எனக்கு போதும். எனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ரிப்பீட் பண்ணாமல் வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். நான் சொல்கிறேன் அப்படியே அந்த பேப்பர் இருக்கிறத பேசாமல் அவர் இந்த சந்தர்ப்பத்தில் அப்படிங்கிறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ டைலாக் ஷுட் நாட் லிமிட் த ஆர்டிஸ்ட், பட் டைலாக்ங்கிறது மனப்பாடம் பண்ணி சொல்கிற ஒன்றும் இல்லை. இப்போ டைலாக்ங்கிறது எழுதுறதை படிக்கிறது இல்லை, மனசுலேருந்து சொல்கிறது. இப்போ டைலாக் எதுக்கு எழுதிட்டு, இப்போ டைலாக் எதுக்கு எழுதுறோம்னா நம்ம மறந்து போகாமல் இருக்கிறதுக்காக எழுதுறோம். இப்போ அந்த பறந்து போல அந்த வாத்து முட்டையில இருந்து ஸ்பாய்லர், அந்த ஸ்பாய்லரா சொல்ல கதையே வாத்து முட்டையில இருந்து டைனோசர் வருமானா? ஆமா சார், அதெல்லாம் ஸ்பாட்ல சொன்ன டைலாக் தானே. அது எப்படி ஸ்பாட்ல? அதான் சார், அப்படி அதான் நான் சொல்றேன். நீங்க திரும்ப புரிஞ்சுக்கோங்க. ஸ்பாட்ல எது இம்ப்ரூவைஸ் ஆகும்னா புதுசா வசனங்கள் ஒன்னோ ரெண்டோ ஏதோ ஒன்று கிடைக்கும், போற போக்குல ஒரு காமெடிக்கு அந்த மாதிரி கிடைக்கும். அந்த காட்சி மாற்றி எழுதப்படலாம், ஆனா உங்களுடைய மையமும் அந்த காட்சியினுடைய ஆதாரமும் மாறவே மாறாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க வந்து நீங்க நம்ம டூர் போல ஷூட்டிங் போறோம், அது எந்த பட்ஜெட் கம்மியா டைட்ல போறப்ப எந்த அளவுக்கு இருப்போம்னா, இந்த லொக்கேஷன் போகிறதுக்கு எவ்வளோ நேரம், அதுக்கு எவ்வளோ பெட்ரோல் செலவாகும், அங்கே போய் எவ்வளோ நேரம் பெர்மிஷன் கிடச்சிருக்கு, இப்போ ஒரு 6 மணி நேரம் காட்சி 2 மணி நேரத்தில் எப்படி எடுக்கிறது, இவ்வளோ விஷயங்கள் இருந்து தான் நம்ம எப்போது வருவோம். நீங்கள் ஜமா எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இத்தனையும் எடுக்கணும்னா பேப்பருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இருக்க முடியாது. ஆனால் அது இன்னும் பெட்டராகும். உங்களுக்கு லிமிட்டேஷன் வர வர ஒரு காட்சி இப்போ என்னன்னா இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல காட்சி மாறிட்டே இருக்கும். அந்த நடிகர் வரல விடு, அந்த சீன் அந்த கேரக்டர் வெளில விடு, இவங்க 2 பேர் வச்சு இப்படின்னு அப்போ என்னன்னா யாருமே இல்லாமல் கூட எடுத்துடலாம். கேமரா மட்டும் தான் மெயின் தேவை. கேமராவும் ஒரு மரமும் ஒரு லொக்கேஷனும் ஒரு மலையும் இது ஏதோ ரோடு இருந்தால் கூட நீங்கள் ஒரு காட்சியை வந்து எடுத்து வந்துட முடியும். அதாவது உங்கள் காட்சிக்கு தேவையான ஒரு காட்சியை அதுக்குள்ளேருந்து கொண்டு வந்துட முடியும். அப்போ நம்ம எப்போதுமே ஸ்பாட்டில் எதுக்கு ரெடியாக இருக்கோம்னா, சினிமாவில் எப்போதுமே நம்மளுக்கு எல்லாருமே முடியாதுங்கிறது நம்மளுக்கு எப்போதும் முதல் இல்லை. அது முதல் படத்துலேருந்து நம்ம என்ன கேட்டாலும் அது கஷ்டம், அங்கே போக முடியாது, அது ரொம்ப டஃப்பு, இது புரியுமான்னு தெரியாது, இப்படின்னு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நோ தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் தான் சினிமா எடுக்கிறது. நம்ம சினிமா எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். நான் சொல்கிறது வந்து லட்சியபூர்வமாக சொல்ல, தெர் வில் பி ஆல்வேஸ் ஹடில்ஸ்.
டு கெட் அ ஷாட். ஒரு ஷாட் நமக்கு வேணுங்கிற மாதிரி வேணும்னா அதுக்கான தடைகளை தாண்டிட்டே இருக்கணும். அப்போ தடைகளை தாண்டது ஒன்று, அது தடை வச்சுன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுறது ஒன்று. எப்படி வேணாலும் பண்ணலாம். எனக்கு நான் நினச்ச அந்த காட்சியை அந்த நாளில் அந்த நேரத்தில் எடுத்தவன் கட்டாயம் தான் எடுத்தே தீருவேன். அதுக்கு என் ஸ்கிரிப்டோ என் டயலாகோ இடையூறாக இருக்க முடியாது. அது என்னவா மாறும்னா அந்த ஸ்கிரிப்ட் இன்னொரு பெட்டரான ஒரு இடத்துக்கு போயிடும். ஒரு கேள்வி எனக்கு தங்கமீன்கள்ல ரொம்ப நாளா அந்த கேள்வி இருந்தது, அது மட்டும் ஒன்று கேட்டுறேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது. அப்போ அந்த அப்பா கதாபாத்திரம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகாது. ஆனால் அதே குழந்தை வந்து நாய் குட்டி கேட்கும்போது அதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி ரொம்ப அதிகமான ஒரு முயற்சியாக இருக்கும். அந்த லேப்டாப்பை திருடுறதா இருக்கட்டும், அதுக்கான இது அதிகமாக இருக்கும். அது என்ன மாதிரியான இது சார்? இல்லை, ரொம்ப அதான் இந்த அப்பாவுக்கு ஒரு கில்ட்டி இருக்குது, பொண்ணோட கூட இருக்க முடியலன்னு. அவனை கேட்டால் வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டோம். அவருக்கு இதே முன்னாடி சொல்ல பதட்டம் என்னென்னா, நம்மளுடைய மகள் ஒரு அமைதியாக இல்லை, வந்து வருத்தத்தில் இருக்கா, அவளை விட்டு நம்ம வந்துட்டோம், ஒரு இறுக்கமான சூழலில் இருக்கா, அவளை எப்படியாவது அந்த உலகத்தை வந்து நம்ம சரி பண்ணிடணும் அப்படின்னா அது எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல அவனுக்கு இருக்க அறிவுக்கு. ஒன்று கேட்டவர்கள் இதை வாங்கி கொண்டே கொடுத்தா அது வரக்கூடிய சந்தோஷம் இந்த மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் உள்ளுக்குள்ள அழுத்திட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் களைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு இதுதான். அப்புறம் எதுக்கு ஒருத்தருக்கு பொருள் வாங்கி தரோம், எடுத்துக்கு ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று அன்பாக கொடுக்கறது ஒன்று. பல சமயங்களில் வந்து நம்ம வந்து அவங்க அந்த கிஃப்ட் கொடுக்குறப்ப மொத்தம் வரக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல, இதுக்கு தான் கொடுக்குறோம். இப்போ அந்த அப்பா ஈஸியாக சொல்லிக்கலாம் அது ரொம்ப காஸ்ட்லிமா வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை புரிஞ்சுக்குவா. ஆனால் அந்த குழந்தைக்கு அது விலை சம்மந்தப்பட்ட ஒன்றே தெரில, ஏதோ டிவியில் போட்டாங்க கேட்டால் வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டோம். நம்ம ஊருக்கு போகிறப்ப வாங்கிட்டு போயிட்டா இது வந்து அவள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவான்னு இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அந்த அப்படி வாங்க போகிறதுக்கான காரணம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு அப்பாவோட மனநிலையில் இருந்த ஒரு இதாகி அந்த குழந்தையோட மனநிலைக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை தான் அவர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதான் நான் சொல்கிறேன். எப்படின்னா இப்போ பறந்து போல் அப்பா செய்ய மாட்டார். ஏன்னா பறந்து போல் அந்த பையன் ஸ்மார்ட். அந்த பையன் இவங்க வந்து ஆக்சுவலாக அந்த படம் முடிகிறப்ப அந்த பையனை யாரும் பார்த்துக்க வேண்டாம், அவனை பார்த்துக்குவாங்க இடத்துக்கு வந்துடும் இல்லையா. இது ஒரு ஸ்பாய்லர், பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சொல்லலாம். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப டிபெண்டான பொண்ணு. ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட குழந்தைகள் உள்ள ஒரு அப்பா எப்படி செயல்படுவாங்கிறது தான் அந்த அப்பாவை பார்க்கணுமே தவிர அது எப்படி ஒருத்தர் செய்வார். இந்த தங்கமீன்கள் வந்து எப்படி இந்த அப்பா இப்படி பிஹேவ் பண்ணா நிறைய பேர் கேட்டாங்க. கேள்வி எனக்குமே நிறைய பேர் கேட்டாங்க, என்கிட்டயுமே கேட்டாங்க. கேட்கும்போது எனக்கு தோணுது என்ன தோணுச்சுன்னா, இல்லை அந்த குழந்தைக்கான ஒரு அப்பாவா தான் அவர் இருக்காரு அப்படிங்கிற அதே தான் சொல்றேன். அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையோ அதற்கேற்ற ஒரு அப்பா. அதுதான் நான் சொல்றேன். நம்மளால என்ன சொல்றோம், நான் இப்படிப்பட்ட அப்பாவா இருக்கேன். இல்லை, நீங்க எப்படிப்பட்ட அப்பாவா இருக்க வேணுங்கிறதே முடிவு பண்றது உங்க குழந்தை தான். இது சிவாவை வந்து இது வரைக்கும் நடிச்ச படங்கள்ல பறந்து போறா சார் எனக்கு வந்து சிவாவாலேயே ஒரு எமோஷனை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு. சிவா நடிச்ச ஒரே படம்ங்கிறீங்க, நான் சொல்ல அவர் சொல்றேன். இல்ல அவர் சென்னை 28 கோ டைரக்டர். அதனாலதான் முதல் படத்துல இருந்து அவரோட சிவா வந்து வேற ஒரு 2007 நம்மளோட சினிமாவில பாத்துட்டு இருக்கோம். ஆமா சார், சூப்பர். 2006ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் சார். நானும் 2000 தான் சார் தொடங்கினேன். அங்க ஒரே நாட்கள்ல சினிமா இண்டஸ்ட்ரி 2006ல நீங்க ரஞ்சித் அவர் வந்து சென்னை 28 வெங்கட் பிபி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். நான் கட்டுரை தமிழ் ஸ்டார்ட் பண்றோம். எப்படி இருக்குல்ல இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம ரொம்ப சிவா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல நல்லா நடிச்சிருப்பார்ல சார் சென்னை 28ல. அந்த கவிதை எப்படி சொல்லுவார் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்களேன் அவரோட கவிதை. இல்ல சார், நான் அவ்வளவு டக்குனு என்னால சொல்ல முடியாது. உனக்கு தெரிஞ்சிருக்குமே அவரோட கவிதை, நீ நடிகர் தானப்பா. மரத்துல இருக்குது காய், மரத்துல இருக்குது காய், நீ மட்டும் நாய் செல்வி செல்வி ஆல்ரெடி நாய் செல்வி நாய். அதுக்கு அடுத்துதான் சார் சூப்பரா இருக்கும் கட்டுரை தமிழ்ல வரக்கூடிய அந்த சூவ சாத்தா சார். ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் சூப்பரா இருக்கும் சார். அப்படியே குழந்தைக்கு ஷார்ட் அப் என்ன கவிதை நல்லா இல்லையா, நான் பெட்டரா ஒன்று சொல்றேன், அண்ணி குழந்தை அழுது நீ அப்படின்ட்டு. அதுதான் அதுல பயங்கர ஹைலைட்டா இருக்கு. சிறப்பு நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் ரொம்ப அன்அஸ்யூமிங்கான நடிகர். ஆக்சுவலா அவர் ரொம்ப நல்ல நடிகர் தான். இந்த படத்துல அவர் கொஞ்சம் எமோஷனல் இருந்ததுனால பண்ணிட்டாரு. சுவா நல்ல நடிகர், இந்த படத்தில் நன்றாக நடித்திருக்கிறார். பையனோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பயங்கரமா பிடிச்சிருந்தது. அவன் அழும்போது எனக்கு கண் கலங்கிருச்சு உண்மையிலே ஒரு இடத்துல. உங்க பேபியும் அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஒண்ணுதான் இல்ல சார்? கிட்டத்தட்ட சார். அவனை பூட்டி வச்சிருக்கிற, பூட்டியே வச்சுட்டு போற அந்த விஷயம் உங்க இதுல அவங்க அதெல்லாம் போய் பூட்டு போட்டு வந்துருவாங்கல்ல உங்க இதுல? போட்டு வராங்க, ஒரு இடத்துல பூட்டி வச்சிருவாங்க. நமக்கு உங்களுக்கு எனக்கு நிறைய சிமிலாரிட்டி சார். அது திறந்து விட்டதுக்கு அப்புறம் சார், திறந்து விட்டதுக்கு அப்புறம் அவனை பிடிக்கவே முடியாம பறந்துகிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பின்னாடி அவனை பிடிக்கிறதுக்காக. உங்க படத்துல அந்த அம்மா பின்னாடி 2 பசங்க போனாங்க, இல்ல ஒரு இந்த பையன் பின்னாடி ஒரு அம்மா அப்பாவும் போயிருக்காங்க. மலை காடுன்னு சொல்லி அவன் பின்னாடி. நீங்க ரொம்ப எமோஷனலா போயிருப்பீங்க, நான் ஹியூமரா போயிருக்கேன்.
நீங்க செட்ல அழுதுருக்கீங்க, நான் செட்ல சிரிச்சிருக்கேன். செம்மையா இருந்துச்சு. எனக்கு அது Thank you, ரொம்ப sir. பிடிச்சிருந்தது. அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற குழந்தைங்கள ஒர்க் பண்ற அம்மா அப்பா 2 கேரக்டர் வந்து எப்படி பாத்துக்கிறாங்கன்ற விஷயம் இந்த படம் அந்த எடுத்த நீங்க அந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Thank you, sir. அது எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஏதாவது ஸ்பாயிலர் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஹியூமர் படத்துல நகைச்சுவை இருக்குங்கிறதுக்கு சாம்பிளுக்கு சிரிச்ச ஜோக் ஏதாவது அதுல சொல்லிடலாமா சார்? சொல்லுங்க சார். அவர் பாத்துக்கலாம். பையன் தெரியாம மரத்துல ஏறிடுவான். மரத்துல ஏறினதுக்கு அப்புறம் அப்பா எப்படியாவது மரத்துல இருந்து பையனை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவான். ஏன்னா அப்பனுக்கு மரத்தை ஏறவே தெரியாது. வேற வழி இல்லாம போயிட்டு 1 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு ஏணி தூக்கிட்டு வந்து மரத்துல வச்சு பையனை எப்படியாவது காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு ஏறி அவனை ஃபர்ஸ்ட் கீழே இறக்குனதுக்கு அப்புறம் கட்டு அது வரைக்கும் அலவுடு. சரி, அந்த சீக்வன்ஸ் வந்து நான் ரொம்ப ரசிச்சேன் சார். அது எக்ஸிக்யூட் பண்றது எப்படி யோசிக்கிறது வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். சார் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நகைச்சுவை? எனக்கு அந்த பாலாஜி சக்திவேல தான் ஆஃபர் மேட்டர் செம்மையா பிடிச்சிருந்தது. ஸோ என்ன ஆஃபர் சும்மா சொல்லுங்க. இல்ல அதான் இப்போ அந்த சிவா மாதிரியே சொல்லி காட்டுங்க அந்த மாடுலேஷன்ல. அது அவர்தான். இல்ல நம்மள நடிகரால் டைரக்டரால முடியாத நடிகருக்கு முடியும். ஆமா சார், அவர் பயங்கரமா நடிப்பார் சார். சும்மா சொல்றாரு சார். அது அந்த டைமிங் வராது சார். அது சும்மா சொல்லுங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் நான் ஓகே சொல்ல போறேன். நீங்க இல்ல சொல்லுங்க. அண்ணா சால ரஜினிகாந்த் மரத்துக்கால இப்பதான் சார் மைண்டுக்குள்ள இது சொல்லுவாரு, இது எவ்வளோடா அப்படிம்பாரு. ஆஃபர்ல வாங்கினது அப்படி உடனே திரும்ப எவ்வளவுன்னு சொல்லுவார்ல. எவ்வளவு? அதாவது 4,800 சொன்ன உடனே எனக்கு அந்த ஆஃபர்ல வாங்க அதுவே பயங்கர சிரிப்பா தான் இருக்கும். இனியா இவ்வளவு சீரியஸா அந்த காலத்துல பணம் கேட்க போயிருக்கேன், அங்க போயிட்டு அது ஆஃபர்ல வாங்கினது. அந்த பையனுக்கு அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் தாண்டி எனக்கு அது ஹியூமரா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. நான் ஒண்ணு நினைச்சேன், இவர் எழுதுனது ரொம்ப சீரியஸா எழுதிருப்பாரு. அது அவர் அப்படிப்பட்ட ஒரு பையனா வளர்ந்து இருக்காருன்னு சொல்றேன். இப்ப அதான் சொல்றேன், சிவா வச்சு படம்னா அதான் அவருடைய பலம் இல்ல, அதை கொண்டு வரணும். சோ உங்களுக்கு அது பிடிச்சது. நீங்க இன்னும் பாக்கல, உங்களுக்கு என்ன நகைச்சுவை நடிச்சே காட்டிடலாம் நீங்க? ஆமா சார், எனக்கு 2-3 இடம் வந்து இல்ல சார், எனக்கு டான்ஸ் ஆடுவார் அது மாதிரி ஆடி காட்ட முடியும். அது அவரால் மட்டும் தான் பண்ண முடியும் சார். அதனாலதான் சார் அவங்க குறிப்பா வந்து பரதநாட்டியத்துல இருந்து ஆரம்பிச்சீங்களே. இல்ல எனக்கு அது மாதிரி நிறைய காமெடிஸ் அதுல இருக்கு. எம்பரர் பயங்கரமா இருக்கு. அதுல சொல்லுவார் குட் நைட் டெம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவார். அதெல்லாம் செம்மையா ஹாய் எம்பரர் அப்படின்னு சொல்றதெல்லாம் சூப்பர். அது அவர் பாலாஜி சக்திவேல் சார் சீனே எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் பயங்கரமா சிரிச்ச சீன் வந்து அது இருந்துச்சு சார். அவங்க சொல்லும் போதே அவங்க சொல்லுவாங்களே, பேசுறது புரியவே இல்லை, நீ பாக்குற சேனலே எனக்கு புரியல, அப்புறம் நீ பேசுறது எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு. அவர் இங்கிலீஷ் நியூஸ் பார்த்துட்டு பொலிட்டிக்கல் டயலாக் தானே சொல்றாரு. படத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசியல் வசனம் அது. ஏன்னா அவங்க அப்பா என்ன சேனல் பாத்துருப்பா, நீங்க போய் படம் பாருங்க. ஆமா ஆமா, உண்மையிலே ஒரு இல்லங்க, நிஜமாலே ஒரு பொலிட்டிக்கலான ஒரு இடம் தான். ஒரு நாட்டுல ஒரு பக்கத்துல இவனுக்கு வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது வேபோர்டா பேசினா அங்க குழந்தைங்களை கொண்டுட்டு இருப்பாங்க. ஆமா, அத பத்தின போயிட்டு இருக்கோம். மிஞ்சி போனா என்ன, நம்ம ஃபிளைட்ல போனா ஒரு 4 மணி நேரம் தூரத்துல இருக்கக்கூடிய இடத்துல தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ அப்போ நான் தான் யோசிச்சு பார்த்தா, இப்ப எதுக்கு வருத்தப்படுறது? நம்ம இவன் குழந்தை காஸ்ட்லின்னு வருத்தப்படுறதா, இவங்க அப்பா இவனை திட்டத்துக்கு வருத்தப்படுறதா, இல்ல சம்பந்தமே இல்லாம அல்ஜசீரால ஓடிட்டு இருக்க நியூஸுக்காக வருத்தப்படுறதா? என்னடா இது? ஆனா சந்தோஷமா இருப்போம். ஆமா சார், எனக்கு அதுக்கடுத்து பயங்கரமா சிரிச்ச சீனா அதான் சன்ரைஸ் பார்க்கும்போது அந்த டைலாக் தான் சார். பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஏன்பா நீ இப்படிலாம் உங்க அப்பா ஒண்ணு கூட்டு வந்து சன்ரைஸ் பார்த்தது இல்லை, எங்க அப்பாவை நான் இந்த மாதிரிலாம் கூட்டு வந்தது இல்லடா அப்படின்னு சொல்றது வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். அடுத்த இப்ப ராபிட் ஃபயர் மாதிரி வச்சுலாம். சிவா அந்த படத்துல பார்த்து சிவாவோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்ச ரியாக்ஷன் பண்ணி காட்டுறீங்க. சிவா சாரோட டான்ஸ் எல்லாரும் வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த சீன் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் இருந்தது. சரி, திரும்பவும் சிவா சாரோட அந்த அந்த நடனத்தை வச்சு ஒரு இது பண்ண போறாங்க அப்படின்னு. ஆனா அந்த சீன் முடியும் போது அவங்க பையன் திடீர்னு அவரோட முகம் மாற ஆரம்பிச்சிடும். இவரு தப்பா சொல்லலாம். ஆமா சார், அந்த டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோன்னா பையன் சொல்லுவான் இல்லைங்களா, அப்பா எல்லாம் சும்மா சொல்றாங்க, நீ ஒழுங்கா ஆடல அப்படின்னும் போது அவர் சிவாவோட முகம் ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். திடீர்னு அது சந்தோஷமா இருந்தவர் வந்து அவரு அந்த சீனை செம்மையா நடிச்சிருப்பாரு சார் டான்ஸ். ஏன்னா சந்தோஷமா ஆரம்பிப்பாரு, அப்புறம் வெறி கொண்டு எப்படின்னா நான் ஜெயிச்சணுங்கிற வெறி வந்துடும். வந்த உடனே நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு மனநிலைமை பையன் சொல்லிடுவான், அப்பா நீ ரொம்ப மோசமா அண்ணன் இது பண்ணு. அப்புறம் விஜய் எஸ் தான் சொல்லுவார், இல்ல சார் பையன் ஏதோ சும்மா சொல்றான் சார், நீங்க நல்லா தான் சார் ஆனீங்க அப்படின்னு. அவ்வளவுதான் ட்ரெய்லர்ல வந்திருக்கு. ஆனா அதானே சார் முக்கியமான பாயிண்ட். அதுக்கடுத்து வர்றது இப்ப நான் சொல்லல, அதுக்கடுத்து வர்றதுதான் சிவா எவ்வளவு பெரிய நடிகர்ன்றத வந்து ரியாக்ஷன் மட்டும் இல்ல சார், அன்பு போய் சொல்ல மாட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹோல்ட் பண்ணுங்க. கட் சொல்லல இல்ல சார்,
என் போய் சொல்ல மாட்டான் சார். அப்படின்னு அப்படி போயிடுவாரு. இந்த எமோஷனை நான் ரியல் லைஃப்ல பார்த்துருக்கேன். அவர் பேர் சொல்லணும். நான் வந்து ஹிந்தியில் ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அப்போ அவர்கிட்ட ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கேன். டைரக்டர்னா ஒரு படம் எடுத்த டைரக்டர், அதுக்கப்புறம் அந்த படம் போகாதெல்லாம் அவர்கிட்ட வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் வந்துட்டு அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த டைரக்டர் பொண்ணு ஃபோன் பண்ணாங்க, இந்த வேலை பார்க்க அசிஸ்டண்டாக வேலை பண்ணிட்டு, நான் டைரக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த பொண்ணு கேட்டுச்சு, அப்போ நீ டைரக்டர் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணெலாம் கலங்கி அழுதுட்டார். இந்த ஒரு அப்பாவுக்கு தன் குழந்தைகள் முன்னாடி தன்னுடைய நிலை இறங்குறது மேலே இருக்கக்கூடிய பயம் இருக்குல்ல, அந்த காட்சி இருக்கிறப்ப அதான் நான் நினச்சேன் நான். ஸோ இது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒவ்வொரு இடங்கள்ல இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இந்த குழந்தைங்க நிஜத்தை கேட்டுருவாங்க டப்புன்னு. அது ஜோக்காக கேட்கலாம், இல்லை எமோஷனல் ஆயும் கேட்கலாம், விளையாட்டாகவும் இருக்கலாம், இல்லை தன் அப்பா வெற்றி பெறணுங்கிற ஆசையிலையும் அந்த குழந்தைகள் கேட்கலாம். இதுதான் அந்த அப்பாக்களை வந்து அந்த கனவை நோக்கி அப்பாக்களையும் அம்மாக்களையும் ஓட வச்சுட்டே இருக்குது, நகர்த்திட்டே இருக்குது. அதில் வரக்கூடிய தடைகள், அதில் வெற்றி பெறுவது இல்லை வெற்றி பெறாமல் இருப்பது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன். அவர் சொன்ன மாதிரி இப்போ அந்த சீன் நினச்சா எனக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா எனக்கு அந்த எமோஷனை நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப சின்ன எமோஷன் தான் இது. ஒன்றும் பெரிய அப்படியே ஒரு ஒரு பெரிய பரிதவிப்பு நிறைந்த எமோஷன்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சின்னதாக ஒரு கீரல் தான், யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே சின்னதாக ரத்தமே வராமல் ஒரு சின்ன கோடு போட்ட மாதிரி தான். ஸோ சிவாவனுடைய எல்லா எமோஷனும் அப்படி தான் நினச்சேன். அதாவது இதயத்துக்குள்ளே மெல்லிஸாக ஒரு கோடு, அதனால் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, எதுவும் இல்லை, அப்படி நடிக்கணும், அப்படி இது பண்ணணும்னு சொல்லி தான் பறந்து போவுடைய எமோஷன். நல்லா பண்ணீங்க. சாரி, அந்த படம் முழுக்க அவர் ஒரு வரியில பல எமோஷன்ஸ் வந்து கடத்தியிருந்தார் சார். இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது இப்போ உனக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு பொய்யா சொல்ற அப்படின்னு நடிச்சிருவாரு. அடுத்து அப்புறம் அம்மா சொல்லுவாங்க என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு. ஐயோ இது தெரியாம அவனை அடிச்சிட்டனே அப்படின்னும் போது அவ்வளவுதான், இது தெரியாம இவனை அடிச்சிட்டனே. அதுல வந்து ஒரு மிகப்பெரிய பரிதவிப்பு வந்து ஒரு நடிகனா கடத்திருப்பாரு. இப்ப இந்த டைலாக் சொல்லும்போது என் அன்பு போய் சொல்ல மாட்டான்னும் போது அந்த ஒரே வரியில பயங்கரமா சொல்லியிருப்பாரு. கடைசியா ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் சொல்லுவார் பா வெரி குட் பா அப்படின்னா தேங்க்யூ அன்பே அப்படின்னு. அந்த ஒரு இதுல எல்லாமே ஒரு வரியில இந்த படத்துல அவ்வளவு அழகான எமோஷன்ஸ் வந்து கடத்திருந்தாரு சார். நான் இந்த சிவா சார் பத்தி சொல்றேன். அவர் வந்து எனக்கு காத்துல பார்க்குற ஒரு பஞ்சு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சோலம் அவர் கூட வேலை பார்க்கறது. அவருடைய நடிப்புமே ஒரு அன்அஸ்யூமிங் எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர். அவரு, கிரேஸ் ஆண்டனி, அஞ்சலி, அஜு வர்கீஸ் அப்படின்னு இவங்கெல்லாம் கிடைச்சது வந்து மித்துல் அந்த பையன் தனி, அவன் ஒரு இந்த கேட்டகரியில சேராத ஒருத்தவன். ஸோ இவங்களாம் கிடைச்சனாலதான் என்னால இந்த மாதிரி ரொம்ப சின்ன ரொம்ப ஒரு அது கொஞ்சம் உத்து பார்த்தா நம்ம நெஞ்சமே உடஞ்சக்கூடிய எமோஷன் தான். அதை மைல்டாக அப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் கிரெடிட்டும் சிவா சார், கிரேஸ் ஆண்டனி, அந்த மொத்த ஆர்டிஸ்ட்க்கு தான் போவோம். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாரி, நீங்களும் ஒவ்வொருத்தர் இவ்வளோ தூரத்துக்கு ஒரே அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்கிறது வந்து லைக் எனக்கு வந்து உண்மையாகவே ஒரு ஃபிலிம் மேக்கரா, அது நீங்கள் டைரக்டர்னாலும் சொல்ல, ஒரு பார்வையாளர்கள் படம் பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா சார், இன்னும் மக்கள் நிறைய கொடுப்பாங்க சார் இந்த படம் பார்த்துட்டு. மகிழ்ச்சி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ராம் சார்னு சொன்ன உடனே நீங்க எல்லாரும் வந்து அதோ இவரு ரெண்டு பேரும் ஊர்ல இருந்தாங்க, அவர் நாகர்கோயில இருந்து வந்தாரு இதுக்காக. இவர் வீடு திருவண்ணாமலையில இருந்து ஒரு சூட்கேஸ், ஆமா இன்னைக்கு அவர் வீட்டு ஃபங்க்ஷன். ஸோ அதுல இருந்து வந்தாங்க. ஸோ சுரேஷ் மாரி அண்ணன், மைக்கேல் அண்ணன், எழில் அண்ணன், பாரி அண்ணன், ஜான்கிலாரி அண்ணன், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். செலிப்ரேட்டிங் டைரக்டர் ராம் அப்படின்றது வந்து இல்ல செலிப்ரேட்டிங் ஆல் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ், கற்ற தமிழ், பைரி, பராரி, ஜமா, போகுமிடம் வெகு தூரம் இல்லை, மை டியர் ஜே பேபி. சூப்பர் சார். ஸோ செலிப்ரேட்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ். நானும் அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கரா, கற்ற தமிழ் எடுத்த ஃபிலிம் மேக்கர் உட்கார்ந்துட்டேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன். குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி, படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப், ஃப்ரீ யூனிஃபார்ம், இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.